கொண்டிருக்கின்ற எங்களுடைய மண்டல குழு தலைவர் அண்ணன் மதிவாணன், வருகை தந்திருக்கின்ற சகோதரர் பாபு, வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய ஒன்றிய கழக செயலர் அண்ணன் ராமசுவாமி, வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் செங்குட்டுவன் உள்ளிட்ட இங்கே எங்களுடைய வாசகர் வட்டத்தை சார்ந்திருக்கின்ற அன்பு பெரியவர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப பெருமையாக இந்த புத்தகமே திருக்குறளும் சனாதனமும் அப்படிங்கிற புத்தகம். இந்த நேரத்துக்கு சனாதனம் என்ன பண்ணும், திராவிடம் என்ன பண்ணுங்கிறத காமிக்கிறதுக்கு ஒரு அரங்கமாகத்தான் இந்த அரங்கத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். அரங்கத்தில் இருந்துச்சு அவங்க மந்திரம் ஓதிட்டு இருப்பாங்க, நம்ம குரலை ஓதிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதில் ரொம்ப அழகாக அந்த குரல் வாழ்த்து அந்த அழகாக ராகமாகவே அந்த எங்களுடைய தமிழாசிரியை அதை பாடியிருக்கிறார்கள். ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. இந்த தமிழ் சங்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் திருக்குறள் சிந்தனை குழு அப்படின்னா இருந்திருக்கு. இப்போ தில்லை நகர்லாம் எல்லாம் ஒன்று கூடி அறிஞர்லாம் பேசி அதுக்கு பிறகு தான் இது திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கம் ஆக்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அடிக்கல் நாட்டப்பட்டு இப்படி பல்வேறு சிறப்புகள் கியாபே விஸ்வநாதனுக்கு மொழி காவலர் என்கின்ற அந்த மிகப்பெரிய பட்டத்தை கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான் இருக்கிறீங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த தமிழ் சங்கத்தில் இது போன்ற நிகழ்வில் கலந்து கொள்வது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயமாக பார்க்குறேன். அதுவும் எங்களுடைய முத்தமிழ் கலைஞர் 2000ஆம் ஆண்டு 133 அடியில் திருக்குறளில் வள்ளுவனுடைய சிலையை அமைத்து 25 ஆண்டுகள் கழித்து அவருடைய வெள்ளி விழாவை இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு அதை கொண்டாடுகிறார். அதை சார்ந்தும் இந்த நிகழ்வை நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த புத்தகமே பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் 31/12/2024 நான் கையெழுத்து வாங்கினேன் கன்னியாகுமரியில். என்ன அது புதுசாக என்ன கையெழுத்து இன்னும் இப்போ கடைசி வருஷத்தில் போய் நீ ஆரம்பிக்கிறீ அப்படின்பதில் அடுத்த வருஷத்துக்கு ஒரு புது தொடக்கமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதாக வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்ன புது தொடக்கம் என்று சொன்னார்கள். இந்த 25 ஆண்டுகள் முடிஞ்சதுக்காக அடுத்த 2025 ஆண்டு முழுவதும் நான் எந்த நிகழ்ச்சி நான் கலந்துக்கிட்டாலும் ஒரு திருக்குறளும் முத்தமிழர் கலைஞருடைய விளக்கவரையும் சொல்லி தான் என்னோட உரையை நான் ஆரம்பிக்க போகிறேன். அது தனியார் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தனியார் பள்ளி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஏன் எங்களுடைய கட்சி சார்ந்திருக்கின்ற பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, இப்படி தான் நான் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி எனக்கு பல திருக்குறளை நான் வாசிச்சுட்டேன். நான் இன்றைக்கு அந்த பெருமையோடு தான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இது சொல்வதற்காக இந்த வள்ளுவம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்காக சொல்கிறேன். நான் இன்னைக்கு நம்முடைய முத்தமிழ் கலைஞர் 1975 அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி ஒரு பெரிய சிலையை அமைக்க வேண்டும் அப்படின்லாம் முடிவெல்லாம் எடுத்தாங்க. அதன் பிறகு தெரியும் எமர்ஜென்சி வந்துச்சு, ஆட்சியெல்லாம் கலைக்கப்பட்டது. அதன் பிறகு தமிழ்நாட்டுடைய நம்முடைய முத்தமிழர் கலைஞர் வள்ளுவர் கோட்டத்தை எழுப்பினார். அதுக்கப்புறமேட்டு தொடர்ந்து 89 ஆட்சிக்கு வரும்போது மீண்டும் அந்த பணியை தொடங்கினார் என்று சொன்னாலும் திருப்பி ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது. அவர் விடவே இல்லை. 2000ஆம் ஆண்டு அதை நிறுவியே காட்டியவர் தான் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு நமக்கான ஒரு மிகப்பெரிய நமக்கான பெருமையாக தென்கோடியில் இன்னைக்கு அந்த வள்ளுவன் சிலை நிற்குது அப்படின்பது ஒவ்வொரு தமிழனும் கொண்டாட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய நிகழ்வாகத்தான் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கேன் நான். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கு தமிழ்ச்சங்கம் சார்பாக அதுவும் ஒரு உலக சாதனையை நாம் படைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. வரவேற்புரையாற்றியவங்க கூட சொன்னாங்க இதை பொதுமறையாக அறிவிக்க வேண்டும் என்று நம்முடைய முனைவர் அவர்களே சொல்லிட்டாங்க. சார் யுனெஸ்கோவில் ஏற்கனவே தமிழக அரசு அது பதிவு செஞ்சிருச்சு, அதனால் மிக விரைவாக அதுவும் பொதுமறையாகத்தான் வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவரை நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்று திருவள்ளுவரை நாம் சொந்தம் கொண்டாட முடியும். ஆனால் அவர் எழுதிய திருக்குறள் என்பது பொதுமறை, அது உலகமே சொந்தம் கொண்டாட வேண்டியதாகத்தான் இருக்கும் என்பது உலகம் அறிந்த ஒரு உண்மையாகத்தான் பார்க்குறேன். நடந்து முடிந்த சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் பன்னாட்டு புத்தக காட்சி நாங்கள் நடத்தும் பொழுது கிட்டத்தட்ட 65 கண்ட்ரிஸ் கலந்துக்கிட்டாங்க. அந்த 65 நாடுகள் நாங்கள் கணக்கெடுக்கும்போது 13 நாடுகள் தான் திருக்குறள் என்ன மொழிபெயர்க்காமல் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் அந்த 13 நாடுகளும் எங்களை திருக்குறள் நீங்கள் மொழிபெயர்க்க வேண்டும் என்று நாங்கள் தனியாக ஒரு லிட்டரரி ஏஜென்ட்டை வச்சு அவங்களையும் நாங்கள் இன்னைக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி இன்னைக்கு அவங்களும் அதை செய்வது. ஏன்னா திருக்குறளை பற்றி எடுத்து சொல்லணும், அது என்னென்னலாம் சொல்லியிருக்கின்றது. இது ஏதோ தமிழக மக்களுக்காக ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டும் சொல்லப்பட்டதல்ல, இது உலகம் முழுவதும் இருக்கின்ற. நீங்கள் ஒன்று இந்த புத்தகத்தை இந்த அவருடைய திருக்குறளில் ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒரு விளக்க உரையை கலைஞர் கொடுத்துருக்காரு, நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. அது நீங்கள் அந்த விளக்க உரையை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களை அறியாமல் நீங்களே சாந்தம் அடைவீர்கள். இதானோட வாழ்க்கை, இதுக்காட அப்படி நம்ம அடிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்ம நிற்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரியான வாழ்க்கையில் ஒருமை. எனக்கு எப்போ நான் ஸ்கூலில் நம்ம படிச்சிருப்போம், ஸ்கூலில் எதுக்கு படித்தோம், 2 மார்க்குக்காக படிச்சிருப்போம் நம்ம. ஆனால் வாழ்க்கைக்காக அவர் எப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த காலத்திலே ட்விட்டருக்கு அடித்தளம் போட்டது அவர் தான், 2 அடியில் முடிச்சுட்டு போயிட்டார் அவர். ஸோ அது இன்னைக்கு நீங்கள் படிக்க இவ்வளோ சாராம்சம் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லாதே இல்லை. வாழ்க்கையில் நீ எப்படி நடந்துக்கணுங்கிறதுலேருந்து, நீ எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும், பொறாமப்படக்கூடாதுங்கிறதுலேருந்து, ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தொழில் எப்படி தொடங்க வேண்டும், அந்த தொழிலை எப்படி நீ பாதுகாக்க வேண்டும், பக்கத்து வீட்டுக்காரங்களுடன் எப்படி நீ பழக வேண்டும், இப்படி எல்லா விஷயமும் அதில் இல்லாத விஷயமே இல்லை. அதனால தான் திருக்குறள் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் இன்றைக்கி ஒரு கும்பல் என்ன பண்ணுது,
நாம திருக்குறளில் வந்து பொதுமறையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நூலில் எழுதி இதை படிங்கிறோம். ஆனால் அவங்க நூல் போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் இன்னைக்கு எதிர்த்து பேசக்கூடிய, அதுக்கான எதிர்கருத்தை சொல்லக்கூடிய, ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் இருக்கான்னு சொன்னால் நம்ம மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒருவராகத்தான் இருக்க முடியும் என்பதற்காக இதை சொல்கிறேன் நான். அவருக்கு நூலை போட்டு விடுறது, நெத்தியில் பட்டையை போட்டு விடுறது, உத்திராட்சி கொட்டையை போட்டு விடுறது, இதெல்லாம் எதற்காக இப்படி அவங்களுக்கு நீங்கள் சொந்தம் கொண்டாடுங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் தாமரை அவர்கள் எழுதியிருக்காங்க, அந்த தாமரை தான் ஏற்றுக்கலான்னு, இந்த தாமரை எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. நம்ம தாமரை எழுதுனதுலேயே பார்த்தீங்கன்னா சனாதனத்தை பற்றி நேற்று கூட அந்த வாட்ஸ்அப்பை நான் வந்து ஒரு செய்திலாம் நான் பார்த்தேன், ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இன்றைக்கும் அந்த செய்தியில் ரொம்ப சிம்பிளாக அவங்க ரொம்ப சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து கோமயத்தோட பெருமையை பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் இரும்போட தொன்மையை பற்றி நாங்கள் பேசிட்டு இருக்காங்க. 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தியவன் தமிழன் என்று கண்டுபிடிச்சிருக்கோம். இது வரைக்கும் அறிவியல் என்ன சொல்லியிருக்கு, 4000 ஆண்டுகள் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறான். இரும்பு காலம் மனிதனோட முதல் கண்டுபிடிப்பு அதை ஆனால் யார் பண்ணான்னு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அதையும் நாம் வந்து அறிவியல் பூர்வமாக இன்னைக்கு நம்ம நிரூபிச்சிருக்கோம். சிவகலையில் எடுத்த அந்த இரும்பு துண்டுகளை வச்சு பார்க்கும்போது 5300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் இரும்பை பயன்படுத்தியிருக்கான் என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலகத்திற்கே நாம தான் இன்னைக்கு வழிகாட்டியாக எல்லா விதத்திலும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன். ஆக இப்படி இந்த சனாதானம் என்று வரும்பொழுது அவங்க தேவையில்லாத விஷயத்தை இந்த திணிக்கிற வேலையை இன்னைக்கு வந்து பல ரூபத்தில் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை தடுக்காத வண்ணம் நாமும் இன்றைக்கு உறுதியேற்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க வேண்டும். அதுவும் இந்த நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தியாகிகள், மொழியை காத்த தியாகிகளுடைய தியாகிகள் தினம், மொழிப்போர் தியாகிகள் தினத்தை அன்னைக்கு இது போன்ற திருக்குறளில் நாம் வந்து போற்றி பாராட்டுகிறோம் என்பதை இந்த நாளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். ஆக அந்த விதத்தில் தொடர்ந்து உங்களுடன் தோள்கோடு தோள் கொடுக்கக்கூடியவர்களாக இங்கே நாங்கள் அனைவருமே வருகை தந்திருக்கின்றோம். அதுவும் இவ்வளோ சீக்கிரத்தில் இத்தனை பேர் வந்ததற்கு முதல்ல என்னுடைய நன்றியை உங்கள் ஒவ்வொருக்கும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து ஏன்னா நம்முடைய முத்தமிழர் கலைஞர்கள் சொன்னது மூலம் தான் ஐயன் திருவள்ளுவருடைய அடியை தொட நாம் சூழிருக்க வேண்டும், உய்ய வழி வேறு இல்லை, திருக்குறளில் தோளில் சுமப்போம் என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர்கள். அந்த விதத்தில் திருக்குறளுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற விதமாக தொடர்ந்து இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்திட வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.